உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மகாலட்சுமிய சீதா கொலை பண்ணிருப்பாளா? கொலை பண்ணது அளவுக்கு சீதா மோசமானவளா? இத்தனை நாள் நீங்க அவ கூட வாழ்ந்து என்ன புண்ணியம்? அவளை நீங்க புரிஞ்சுக்கிடவே இல்லையே. சீதா துப்பாக்கி எடுத்து சுட போனது உண்மையா பொய்யா? ஏய், மகாலட்சுமி தப்பு பண்ணா. பசங்களை விட்டு நகையை அவங்க பேக்ல வச்சு சம்பந்தி மேல திருட்டு பட்டம் கட்டினா. போலீஸ வச்சு அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சா. அந்த கோவத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்குவாங்க. அதுக்காக காத்திருந்து நைட்ல போய் கொலை பண்ற அளவுக்கு சீதா மோசமானவ இல்ல. நீ நல்ல புருஷனாவும் இல்ல, நல்ல அதிகாரியாவும் இல்ல. டே ராம், நீ நினைக்கிற அளவுக்கு மகாலட்சுமி ஒன்னும் நல்லவ இல்ல. அதுக்காக அவளை கொலை பண்ணவங்களை விட்டுடுன்னு நான் சொல்ல வரல. ஆனா சீதா மாதிரி ஒரு நல்லவளை தண்டிக்கிறது உனக்கும் அழகில்ல, உன் பதவிக்கும் அழகில்ல. நீலாம் நேர்மையான அதிகாரின்னு சொல்றதே தப்பு. ராம், நல்லா யோசிச்சு பாருங்க. எதை வச்சு சீதா தான் கொலை பண்ணான்னு முடிவு பண்ணீங்க? ஏதோ அவசரத்துல எடுத்த முடிவு மாதிரி தானே இருக்கு. உங்க ஜட்மெண்ட் இதுல தப்பு. துப்பாக்கியில சீதாவோட கைரேகை இருக்கு. மகாலட்சுமி சித்திய அவங்க யூஸ் பண்ற கண்ணால அவங்கள சுட்டிருக்காங்க. இதை விட என்ன எவிடன்ஸ் வேணும்? மகாலட்சுமியை ஷூட் பண்றதுக்காக கோவத்துல சீதா துப்பாக்கி எடுத்துட்டு போனது உண்மைதான். துப்பாக்கியில சீதாவோட கைரேகை இருக்குத்தான் செய்யும். ஆனா வேற யாராவது அந்த துப்பாக்கி எடுத்துட்டு போய் ஷூட் பண்ணிருக்கலாம்ல. ஆனா சீதா தான் சுட்டான்னு எதை வச்சு நீங்க டிசைட் பண்ணீங்க? டீடைல்டா என்கொயரியே பண்ணாம நீங்க பாட்டுக்கு தூக்கி அவளை உள்ள வச்சிட்டீங்க. மிஸ்டர் ராம், 1000 குற்றவாளிங்க தப்பிச்சு போனாலும் பரவாயில்ல, ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. ராம், இது கொலை கேஸ். தப்பா முடிவெடுத்தா நல்லவங்க பாதிக்கப்படுவாங்க, கெட்டவங்க ஃப்ரீயா ஊரை சுத்திட்டு இருப்பாங்க. இதுதான் உங்க அனலைசேஷனா? இதுதான் நீங்க படிச்ச கிரிமினாலஜி சொல்லுதா? இதைத்தான் நீங்க படிச்சீங்களா? என்னதான் படிச்சாலும் அனுபவம் ரொம்ப முக்கியம் மிஸ்டர் ராம். அனுபவம் தான் நல்லவங்களா கெட்டவங்களான்னு டிசைட் பண்ணும். உங்களுக்கு அந்த அனுபவம் பத்தாது. அனுபவம் இல்லாம அவசரத்தில் எடுக்க எந்த முடிவும் சரியா இருக்காது. சீதா நல்லவதான், சீதா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கிற உங்க நம்பிக்கை தான் உங்களை இப்படியெல்லாம் பேச வைக்குது. எவ்வளோ நல்லவங்களும் எமோஷனல் ஆயிட்டா தப்பு பண்ணுவாங்க. இது உங்க அனுபவத்தில் தெரியாதா? இது உங்க அனுபவம் சொல்லி தரலையா? யாருக்குமே தப்பு பண்ணாதவங்க, எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவங்க கொலை பண்ணிருக்காங்களா இல்லையா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.